ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். 2025 ஆண்டில் தமிழ் மாதத்தில் முக்கியமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த கார்த்திகை மாதம் முடிந்து அடுத்து தமிழ் மாதமானது பிறக்க எடுக்கக்கூடிய தமிழ் மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்கழி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது கிரகங்கள் மூலியமா சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா தெரிஞ்சு பயன் பெறுங்க. தமிழ் மாதத்துல ஒரு முக்கியமான ஆன்மீக மாதம் மார்கழி மாதம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ தமிழ் மாதத்துல இந்த மார்கழி மாதத்துல நிறைய விசேஷமான நாட்களும் நிறைய விசேஷமான விஷயங்களும் நீங்க செய்யணும். அதெல்லாம் என்னென்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். துலாம் ராசியில பிறந்தவங்க நீங்க கண்டிப்பா உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் சில பரிகாரங்களும் இருக்கு. அதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி துலாம் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் வேலையில வரப்போகக்கூடிய சூப்பர் மாற்றத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ அதிர்ஷ்டம் என்ன கொட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே கொட்டும். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும், அதை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆபத்தா இருந்தா எப்படி கவனமா இருக்கணுங்கிறதையும் சொல்றேன். ஸோ வாங்க பார்க்கலாம். மாதங்கள்ல சிறந்தது மார்கழி என்று சொல்லப்படும். இந்த மார்கழி மாதத்துல தான் நிறைய விசேஷ நாட்கள் இருக்கு. ஸோ அதனாலேயே மார்கழி விசேஷம். இந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு. 2025 வருடத்தின் இறுதியும் 2026 வருடத்தின் தொடக்கமும் ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்துல தான் நிகழும். அதனாலேயே மார்கழியை ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படும். மார்கழிய தெய்வங்கள் மாதம் என்றும் அழைக்கப்படும். அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது மார்கழி. இதுல கிரகநிலைகள்ல பல்வேறு மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல துலாம் ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்க போறோம். இந்த வருடம் மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல குரு பகவான் மிதுன ராசியில வகரகதியில இருப்பார். கேது பகவான் சிம்ம ராசியில இருப்பார். புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில இருப்பாங்க. சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில இருப்பாங்க. சனி ராகு கும்ப ராசியில இருப்பாங்க. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் இல்லாம கிரக மாற்றங்களும் இருக்கு. 12வது 21வது நாள் அன்னைக்கு 12வது மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 22/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறாங்க. அப்புறம் 11/1/2026 அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்கு. கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் மட்டும் இந்த மார்கழியில ஸ்பெஷல் இல்லை. இந்த மார்கழியில முக்கியமான நிகழ்வுகள் வேற ஆன்மீக ரீதியாக இருக்கு. அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஃபர்ஸ்ட் 19/12/2025 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி. அப்புறம் 20/12/2025 அன்னைக்கு அமாவாசை நிகழ்வுகள். அதுக்கப்புறம் 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி. அப்புறம் 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி. அப்புறம் 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் இருக்கு. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான். இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுனால கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது.
இதுல துலாம் ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. துலாம் ராசி மற்றும் லக்னத்திற்கு வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நேர்மை மற்றும் துணிவு மிக்க உங்களுக்கு மார்கழி மாதத்துல ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் உங்க ஜென்ம ராசியில இருப்பது மிகுந்த சிறப்பாகும். மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு அற்புதமான வேலைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையும். மாற்று வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இரட்டிப்பு சம்பளத்தோடு வேலை அமையும். 10வது இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய மாதமாக அமையும். ஸோ இந்த ஆண்டு முழுவதும் ஏனோத்தான இருந்தாலும் இந்த மாதத்துல மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். உங்க ஜென்ம ராசிக்கு 2வது இடத்துல புதன் பகவான் இருப்பதால் மாணவர்கள் பொறுத்தவரை படிப்பின் மீது ஆர்வம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய சொந்த புத்தியால் ஆர்வமானது ஏற்படும். உபஜய லாபஸ்தானத்துல கேது பகவான் இருப்பதால் ஆன்மீக தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். திடீரென்று கோயிலுக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 3வது இடத்துல சூரியனும் செவ்வாயை சேர்ந்திருப்பதால் தேவையில்லாத தடைகள் போட்டிகள் ஏற்படும். யாருக்கு நீங்க நல்லது செய்தீர்களோ அவர்களாலேயே கெடுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. போட்டி பொறாமைகள்ல இருந்து விடுபட குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். ஸோ மார்கழி மாதம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது கிடைக்கும்ங்கிறது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட அந்த பலனை இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மார்கழி மாதம் உங்களுடைய வீடு பலம் பெற நீங்கள் ஒரு வழிபாடு ஆன்மீக ரீதியாக பண்ணணும். அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க. அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம். அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது. இத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோருடைய ஒரு நம்பிக்கை. ஆகையால் முன்னோர்கள் மார்கழி மாதத்துல காலையில் இருந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். கோவில்களில் பஜனைகள் செய்வது, இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க வழிபாட்டில் நேரத்தை செலவழித்து குடும்பத்தை பலமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள். அப்படியான இந்த மாதத்துல உங்க ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில வாழ வைக்குங்கிறத புரிந்து இந்த ஆன்மீக பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. மார்கழி மாதம் முழுவதும் தவறாது பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசல்ல தெளிங்க. அது கிடைக்காத பட்சத்துல கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரை வாசல்ல தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பச்சரிசி மாவால் வாசல்ல கோலம் போட வேண்டும். இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவால் போடுவது பலவேறு புண்ணியங்களை நம் வாழ்க்கையில சேர்க்கவே முடியாத அளவுக்கு கொடுக்கும். அரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போட வேண்டும். அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணும் எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் தலைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அடுத்து வீட்டு நிலைவாசல 2 தீபம் ஏற்றணும். இதற்கு 2 மண்ணாலான அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சுத்தமான பசுனை ஊற்றி தாமரத்தண்டு திரி பஞ்சு திரி 2ஐயும் ஒன்றாக திரித்து போடுங்க. அத்தோட இந்த நெய்யில அன்னாச்சி பூ, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய 6 முத்துக்கள் உடைய அன்னாச்சி பூவையும் போட்டு தீபம் ஏற்றுங்க. இத்தோடு சந்தன வாசம் உள்ள ஊதிபத்திகளை வாசல்ல பொருத்தி வைங்க. இதுல சேர்க்கக்கூடிய நெய், பஞ்சு திரி, தாமரத்தண்டி வேளா மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய 6 மொட்டுக்களுடைய அன்னாச்சி 6 என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண். சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது. இத்தனையும் சேர்ந்து நம்ம ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமாக மாறும். இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசலை தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து எப்போது போல உங்களுடைய பணிகளை தொடங்குங்க. மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாத கடைபிடிக்கக்கூடிய உங்கள் இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார், சுக்கரன், ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நாம் வாழ
அவர்களுடைய அருளை பெற முடியும். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் மார்கழி மாத பலனும் வீடு வளமாக மாற இந்த பரிகாரமும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.